தருமபுரி அருகே லாரி தீப்பிடித்து எரிந்து சேதம். வெல்டிங் வைக்க சென்றபோது நடந்த சம்பவத்தால் பரபரப்பு. தருமபுரி அருகே செட்டிக்கரையை அடுத்த பள்ளக்குள்ளையைச் சேர்ந்தவர் ஜெயராமன். இவர் சொந்தமாக டாரஸ் லாரி வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்த லாரியில் செங்கல் சூளையில் செங்கல் பாரம் ஏற்றி இறக்கி வருவது வழக்கம். இந்த நிலையில் லாரியில் ஏற்பட்ட சிறு பழுது காரணமாக வெல்டிங் வைப்பதற்காக காலை குண்டல்பட்டி மேட்டில் உள்ள ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான வெல்டிங் பட்டறைக்கு லாரியை கொண்டு வந்தார். தொடர்ந்து ஜெயராமன் பட்டறைக்கு வெளியே சாலையோரம் லாரியை நிறுத்திய நிலையில் பழுதை சரி செய்வதற்காக ரமேஷ் வெல்டிங் வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று லாரியில் தீ பிடித்துக் கொண்டது. அந்த தீ மளமளவென பரவி லாரி முழுவதும் பற்றிக் கொண்டது. உடனே ஜெயராமன் இதுகுறித்து தருமபுரி தீயணைப்பு துறையினருக்கு மதிகோன்பாளையம் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தார். உடனே தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து லாரியில் பற்றிக்கொண்ட தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் அதற்குள் லாரி முழுமையாக எரிந்து சேதமானது. இதன் மதிப்பு 6 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த சம்பவம் குறித்து ஜெயராமன் கொடுத்த புகாரின் பேரில் மதிகோன்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.